தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தை கைவிட்டு உடனே பணிக்கு திரும்பாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், இது தொடர்பாக அந்த போக்குவரத்து ஊழியர்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் தங்களது வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்டு உடனே பணிக்கு திரும்பாவிட்டால் எஸ்பா சட்டம் பாயும் என தற்போது பிஆர்டி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்தம் மற்றும் நிரந்தரம் அடிப்படையில் பணியாற்றி வருகையில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதே போல நிரந்தர ஊழியர்களுக்கு இந்த 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை வலியுறுத்தி கடந்த 28ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பேருந்து சேவை என்பது புதுச்சேரியில் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகத்தின் 100க்கும் மேற்பட்ட பேருந்து நிலையங்கள் கிராமப்பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி, துறை செயலர் முத்தம்மா உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாதால் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு 8000 ரூபாய் ஊதியம் உயர்வு வழங்கப்பட்டு அவர்கள் 24,000 மாதம் வழங்கப்படும் என்றும், அதே போல நிரந்தர ஊழியர்களுக்கு இந்த 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை உடனடியாக அமல்படுத்துவதற்கான அந்த பரிசீலனை என்பது செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்த நிலையில் 12வது நாளாக இன்று தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதாவது பொதுமக்கள் இந்த பாதிக்கும் வகையில் இந்த ஊழியர்கள் போராட்டம் உடனடியாக அவர்கள் திரும்ப வேண்டும் என்றும், மீறினால் அவர்கள் மீது எஸ்மா சட்டம் பாயும் எனவும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறார். இதன் மூலம் குறைந்தபட்சம் பணியிடை நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பையும் தெரிவித்தார். எஸ்மா சட்டம் அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டத்தின்படி அவர்கள் மீது பாயும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் இந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு அவருடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் நிரந்தர ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் எஸ்மா சட்டம் பாயும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணவேணி, புதுச்சேரியில் போக்குவரத்து ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் பணிக்கு திரும்பாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து கழகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.